அனைவருடைய புருவங்களையும் உயர வைக்கும் விதமாக ஈரான் வெள்ளிக்கிழமை இரவு ஒரு அதிர்ச்சியூட்டும் தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கிறது. ஈரான்ல இருந்து 4000 கிலோமீட்டர், கொஞ்ச நஞ்ச தூரம் இல்லை, 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவினுடைய மிக மிக முக்கியமான படைத்தளம் ஒன்றை இலக்கு வைத்து 2 ஏவுகணைகளை ஏவியிருக்கிறது ஈரான். இந்த தாக்குதல் வெள்ளிக்கிழமை இரவு நடத்தப்பட்டிருக்கிறது. இப்பதான் சனிக்கிழமை காலமா கொஞ்சம் கொஞ்சமாக தகவல்கள் வெளிவர ஆரம்பிக்கின்றன. முதல்ல இந்த இலக்கு, இந்த ராணுவ முகாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா தியாகோ கார்சியா என்று சொல்லப்படுற தீவு. அப்படி ஒரு தீவு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்து மகா சமுத்திரத்தில் இருக்குது. அதாவது இந்து மகா சமுத்திரத்தில் இலங்கை இருக்குது. இலங்கைக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா மாலத்தீவுகள் இருக்குது. ஆக்சுவலா மாலத்தீவுகள் இருக்கிறதே நீங்க சாதாரணமா மேப்பில் பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அவ்வளவு குட்டி குட்டி தீவுகள் தான் மாலைத்தீவுகள். அந்த மாலத்தீவுகளை விடவும் ஒரு சின்ன தீவு கீழே அதல பாதாளத்தில் தொங்கிக் கொண்டிருக்குது இந்து மகா சமுத்திரத்தில். அந்த தீவு தான் தியாகோ கார்சியா. நீங்க மேப் எடுத்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அப்படி ஒரு தீவு அங்க இருக்கிறது தெரியும். அந்த தீவுல பார்த்தீங்கன்னு சொன்னா பொதுமக்கள் யாருமே கிடையாது. பொதுமக்களுக்கு போறதுக்கான அனுமதியும் கிடையாது. அங்க இருக்கிறது முழுக்க முழுக்க அமெரிக்க ராணுவம், அமெரிக்காவினுடைய கடற்படை, அமெரிக்காவினுடைய விமானப்படை. இந்த 2 படையினரும் இணைந்து மிகப்பெரிய முகாம்களை அமைத்து அந்த தீவு முழுக்கலுமே ராணுவ முகாம் தான். ஒரு விமான நிலையம், அதனுடைய ஓடு பாதைகள், மற்றது மிச்ச முழுக்க ராணுவ முகாம் தான். அமெரிக்க ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழையும் பிரித்தானிய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழையும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு படைத்தளம் என்று சொல்லலாம். இந்த கூட்டு படைத்தளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்க ராணுவத்தினுடைய மிக சக்தி வாய்ந்த ஆயுத வளங்கள் எல்லாம் அங்கே கொண்டே குவிச்சு வைக்கப்பட்டிருக்கு சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது அமெரிக்காவினுடைய அதி சக்தி வாய்ந்த விமானங்களாகிய B1, B2 விமானங்கள் எல்லாமே அங்க இறங்கி ஏறக்கூடிய மாதிரியும் அங்க பார்க் பண்ணி விடக்கூடிய மாதிரியுமான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு சொல்லியும் பல நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் எல்லாமே அந்த தீவை சுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சொல்லியும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதை யாருமே போய் பார்க்க முடியாது. என்னன்னு சொன்னா யாருக்கும் அங்க போறதுக்கு அனுமதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த தீவுக்கு மேலால சேட்டலைட்டுகள் பறக்கிறது லிமிட் பண்ணப்பட்டிருக்கிறது. புகைப்படங்கள் எடுக்கிறது லிமிட் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஏராளமான கட்டுப்பாடுகளும் கடுமையான பாதுகாப்புடனும் பாதுகாக்கப்படுற அமெரிக்க ராணுவத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு தளம் தான் இந்த தியாகோ கார்சியா என்று சொல்லப்படுற தளம். எனவே அந்த தளத்தை இலக்கு வைத்து ஈரான்ல இருந்து 4000 கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்கக்கூடிய இந்த இலக்கை ஈரான் தாக்கி இருக்குது. இன்னைக்கு யுத்தம் ஆரம்பிச்சு 4 வாரங்கள் முடிஞ்சிருக்குது. ஈரான்கிட்ட எந்த விதமான பலமும் இல்லை. ஈரானால ஏவுகணைகளை உற்பத்தி செய்ய முடியாது. வான்படை இல்லை, கடற்படை இல்லை, தரைப்படை இல்லை, ஈரானே ஒன்றும் இல்லை என்று சொல்லி அமெரிக்கா டிக்ளேர் பண்ண பிறகு இதோட நாங்கள் யுத்தத்தை முடிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம். இனி ஈரான்ல எதுவுமே இல்லை, ஈரான்ல பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஈரான்ல தலைவர்களே கிடையாதுன்னு சொல்லி நேற்று தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர். இப்படியான ஒரு பின்னணியில் இங்கே இருந்து 4000 கிலோமீட்டருக்கு அங்கால இப்படியான ஒரு அதிரடி தாக்குதலை நடத்த முடியும் என்று சொன்னால் ஈரானால அது நிறைய கேள்விகளையும் நிறைய சந்தேகங்களையும் நிறைய ஆச்சரியங்களையும் உருவாக்கி இருக்கிறது. என்னென்னு சொன்னால் இந்த 2 ஏவுகணைகளும் அந்த இலக்கை போய் தாக்கல. இடையிலேயே அமெரிக்காவினுடைய SM-3 என்று சொல்லப்படுற இன்டர்செப்டர், அதாவது வர்ற ஏவுகணையை சுட்டு வீழ்த்துற அந்த ஆயுதம் இன்டர்செப்டர் என்று சொல்லுவோம். அதால சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு ஏவுகணை. மற்ற ஏவுகணைக்கு என்ன நடந்தது தெரியல. இருந்த போதிலும் கூட அந்த முகாம் தாக்கப்பட்டதா தாக்கப்படையில்லைன்றது விஷயம் இல்லை. ஆனால் இவ்வளவு நடந்தா பிறகு, இவ்வளவு மோதல்களுக்கு பிறகு, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து 15,000க்கும் அதிகமான தாக்குதல்கள் எல்லாம் நடத்தி முடிச்ச பிறகு இப்பவும் ஈரான்கிட்ட 4000 கிலோமீட்டருக்கு அங்கால ஏவக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குன்றதான் இங்க இருக்கக்கூடிய அதிர்ச்சியான செய்தி. இந்த தகவலை முதலாக வெளியிட்டிருக்கிறார்கள் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அமெரிக்காவினுடைய மிக பிரபலமான ஊடகம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல இந்த செய்தி போடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி தொடர்பான அப்டேட்டுகள்